வணக்கம். இங்கு கூடியிருக்கின்ற சென்னையில் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட இந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து சென்னை ஆணையாளர் அவர்களிடம் முறையாக பங்களாதேஷிலே இந்துக்கள் சிறுபான்மையினர் என்னும் ஒரே காரணத்திற்காக 25% இருந்த இந்துக்கள் இன்று 7% மட்டுமே உள்ளார்கள். இவர்களுடைய உரிமையை அரசு வழங்கியதன் காரணமாக மாணவர்கள் போராட்டம் பிறகு மத கலவரமாக மாற்றப்பட்டு பங்களாதேஷிலே இந்துக்கள் இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கற்பழிகள் சூறையாடப்பட்டு மிகவும் கொடூரமாக கொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இந்துக்கள் கொல்லப்பட்ட இந்துக்களை நடைபாதை மேடையிலே தூக்கிலே தலைக்கீழாக தொங்கவிடப்பட்டு மிகவும் அவமானப்படக்கூடிய விஷயமாக பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடக்கூடிய தகவல். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் இன்று இந்துக்கள் பங்களாதேஷில் வாழக்கூடிய இந்துக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே இந்தியாவிலே குறிப்பாக இது போன்ற செய்திகள் வெளிவராமல் ஒரு சில அரசியல் கட்சியை சார்ந்த ஊடகங்களால் தவிர்க்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நாங்கள் சமீப காலமாக தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டங்கள் முறையாக நாங்கள் அனுமதி கேட்குறோம், அனுமதி வாங்குறாங்க, இல்லைன்னா அப்போ இல்லைன்னு சொன்னாங்க, நீதிமன்றத்தை நாடுவோம். ஆனால் அரசு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அனுமதி தராமல் நாங்கள் போராட்டம் செய்தாலும் அனுமதி தரலன்னு சொல்லி எங்களை வழக்கு பதிவு செய்கிறாங்க. அனுமதி கேட்டு நாங்கள் கொடுத்தாலும் அனுமதி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. பிறகு அனுமதி பெற்று நீதிமன்ற உத்தரவு பேரில் பொதுக்கூட்டங்கள் பேசினாலும் பேசுகிறவர்கள் 9 பேர் 10 பேர் இருந்தாலும் அவர்கள் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆகையால் தான் இன்று அனைத்து இந்து இயக்கங்களும் ஒன்றிணைந்து சென்னை ஆணையாளர் அலுவலகத்திலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று 18ஆம் தேதி மிகப்பெரிய பேரணியை பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசை பங்களாதேஷில் நடக்கின்ற கலவரத்தை தடுக்க அழுத்தம் கொடுப்பதற்காக இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் மாநில அரசுகள் பங்களாதேஷ் அரசை இந்துக்களை கொலை செய்வதை தடுப்பதற்காக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அந்த பேரணியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதற்காக சென்னை ஆணையாளர் அலுவலகத்தில் 15க்கும் மேற்பட்ட இந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து முறையாக அனுமதி கேட்க வந்துள்ளோம். சென்னை மாநகர ஆணையாளர் அவர்கள் பங்களாதேஷில் கொல்லப்படுகின்ற இந்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு அனுமதி வழங்குவார் என்று முழுமையாக நம்புகிறோம். மனு கொடுத்துருக்காங்க, அனுமதி தரலை, அதுக்கு கூட அனுமதி தர மாட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்திய இயக்கங்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம்லாம் பர்மிஷன் கேட்டாங்க, அதுவும் பர்மிஷன்லாம் கொடுக்கல. இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பண்ணுறதுல இருக்கக்கூடிய எங்களுடைய தோழமை இந்திய இயக்கங்கள் தமிழகம் முழுவதும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக முறையாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்களிலும் சந்தித்து மனுக்களை இன்று கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள்.